சார் படத்துக்கு டைட்டிலுக்கெலாம் நேரம் டைம் பார்த்து தானே சார் பேர் வைக்கணும், ஒரு நல்ல நேரம் இதெல்லாம் பேர் வைக்கணுமே சார், நீங்கள் பாட்டில் திடீர்னு அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, பேர் நல்ல நேரம் வச்சா, நல்ல நேரத்தில் பேர் வச்சாதான் ஒருத்தன் பொழைப்பானாயா? ராகு காலத்தை பேர் வச்சா பொழைக்க மாட்டானா? எனக்கு ராகு காலத்துலேருந்து பேர் வச்சாங்க, இப்போ நான் என்ன பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன்? நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், படத்தில் பேரும் புகழோடு இருக்கேயா அப்படின்னு சொன்னார். எப்போ சார் பேர் வச்சாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஒரு பெரிய இந்த கால வரலாறவே சொல்லி முடிச்சிட்டாரு. ஒரு நாள் தமிழ்நாட்டில் பெரிய பஞ்ச காலம். அந்த பஞ்ச காலத்தில் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பெரிய எல்லாருக்கும் போராட்டமாக இருக்குது, சரியான அந்த நிதி போக்குவரத்து இல்லை, பற்றாக்குறையான ஒரு சூழல், மழை இல்லை. அப்போ வந்து கப்பக்கிழங்கு, கப்ப மாவு, இந்த மாவு கொடுத்து எல்லா பசியை போக்குவோம் அப்படின்னு அரசாங்கம் முடிவு பண்ணி எல்லாருக்கும் மாவு இலவசமாக கொடுக்குறாங்க. அப்போ சுந்தரராஜன் அவர்களை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து வரிசையில் நின்று தோளில் போட்டுக்கிட்டு அந்த அதிகாரி கிட்ட வர்றாங்க. அந்த அதிகாரி கேட்குறாரு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு. 2 பேர். அப்போ அந்த அதிகாரி பார்த்து, தோளில் யார் அப்படின்னா, இது என் பிள்ளை தான் அப்படின்னு. அப்போ 3 பேர் தானே யாருன்னு. இல்லை சின்ன குழந்தை. சின்ன குழந்தைன்னா பசிக்காதா, அதுக்கு சேர்த்து வாங்கியிருக்கலாம்லான்னு. அதுக்கு இன்னும் பேர் வைக்கலங்க. பேர் வைக்காதனால அதுக்கு வந்து ஒரு உணவு கொடுக்க மாட்டேன், நீ பேர் தானே வைக்கணும், சுந்தரராஜன் வச்சுக்க அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னாராம். ஸோ ராகு காலத்தில் வெட்ட வெயிலில் மாவுக்காக வச்ச பேர் தான் சுந்தரராஜன். இப்போ நான் எப்படி இருக்கேன், படம் எடுத்துட்டு நல்ல செல்வாக்கோட வசதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கையா. ஒருத்தன் எப்படி ராகு காலத்தில் வச்சாலும் எவ்வளவு தன்னுடைய திறமையால எப்படி முன்னேறி வந்து நிற்கிறான் அப்படிங்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லி சுந்தரராஜன் அவர்கள் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க.